வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. இனிமேல் லாங் வீடியோஸ் போடுறதுக்கு பல ஐடியாஸை பொறுக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது, வா உனக்கு தரேன். அதுல பார்க்க போற இந்த செக்மெண்ட்டுக்கு பேரு தான் திறமைக்கு தேங்காய் பால். திறமைக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் தர அளவுக்கு திறமைசாலி யாருன்னு நம்ம கோலிவுட்ல லிஸ்ட் போட்டு யோசிக்கும் போது தான் நம்ம தலைவர் ரஜினி சார் கண்ணில் தென்பட்டாரு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டிஸ்க்ளைமர்: இந்த காணொலியில் ரஜினிகாந்த் ஆராகாந்தாக மாறியதை வைத்து ட்ரிபியூட் வீடியோ செய்வதுதான் என் முதல் நோக்கம். ஆனா நான் தன்னை மீறி செயல்பட்டதுல ஜிகர் தண்டால வர ஆக்குமார் படம் மாதிரி ஆயிப்போச்சு இந்த வீடியோ. அதனால முன்னாடியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம கிட்ட மன்னிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். இவர் பேர் தான் ஆராகாந்த். இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவருக்கு பல ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்லாம் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு போன் எடுத்து யூஸ் பண்றது எவ்வளவு சாதாரண விஷயம், ஆனா அதை கூட எங்க தலைவர் அசாதாரணமா தான் பண்ணுவாரு. மச்சான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். 1494 கம்ப்யூட்டர் ஜி ஸ்பீக்கர்ல போடுங்க. அந்த ஆள் தான் பேசுமான்னு போனை கட் பண்ணிட்டே இருக்கான். அந்த பட்டன் தானே அம்மா. அதான் என்னாச்சு, கட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஸ்டைல் பண்றதுக்கு காரணம் நம்ம தலைவர் இல்ல, தலைவரோட ரசிகர்கள் தான். ஏன்னா டிடிக்கு ஒரு ஷோல தலைவர் சிரிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டில்லு அதுவே அல்ட்ரா காமெடியா இருக்கும். ஆனா அது அவருக்கே போட்டு காட்டி ஸ்டைல்னு பாராட்டுவாங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க தூங்கும் போது கூட the most stylish man on the planetனா அது நீங்க தான். இதுல என்னங்க ஸ்டைல் இருக்கு? என்னென்ன சொல்றோம் பாருங்க. அதுவும் இல்லாம இந்த செல்போனுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காருன்னா, அதே மாதிரி தேவைப்படுற அந்தந்த மூடுக்கு அந்தந்த ரியாக்ஷன்ஸை ஸ்டாக் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த மனுஷன். என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. அதுவும் இந்த ஸ்டாக் வச்சு யூஸ் பண்ற மேட்டரை பொன்னியின் செல்வன் ஸ்டேஜ்ல அவரே சொல்லியிருப்பாரு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். நாம ஒரு ஸ்டாக் ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் வச்சிருப்போம். காதலுக்கு, ஆச்சரியத்துக்கு, சந்தேகத்துக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஷார்ட்ஸ் வச்சிருப்போம். அந்த ஆள் என்ன சொன்ன? ஏன்ட்ட என்ன சொன்ன? ஆக மொத்தம் ரெண்டு குத்துன. இதே மாதிரி தலைவருக்கு இருக்கிற திறமையிலேயே சிறந்த திறமைனா அது ஸ்டேஜ்ல பேசுறது தான். சாரி, பேசுறதுல கோத்து விடுறது. இப்ப கூட ரீசெண்டா இளையராஜா சார் கோத்து விட்டாரு. சொல்லணுமா? சொல்லிடவா? ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னாரு. வரண்டா அப்படின்னாரு. அவன் பதறி போய் பேரு ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டம் இருக்கு. தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்ப. ஆனா தலைவர் பல பேரை கோத்து விட்டு பார்த்திருக்கோம். தலைவரையே கோத்து விட்ட பெருமை நம்ம சந்தானம் மன்னாக்கு தான் சேரும். ரஜினி சார் நிறைய ஆன்மீகம் அதெல்லாம் பத்தி நிறைய கேள்வி கேட்பேன். என்னன்னா சார், அன்புக்கும் ஆசைக்கு என்ன சார் வித்தியாசம்னா, அனுஷ்காவை பாக்குறதுக்கு ஒரு ஆயா பார்த்து என்ன வித்தியாசம்னு வரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆராகாந்தோட இந்த தத்துவத்துக்கு அனுஷ்கா கொடுத்த ரியாக்ஷன் தான் ஹைலைட்டு. இந்த குசும்புங்கிறது தலைவருக்கு இருக்கிற திறமையிலே உச்சக்கட்ட திறமை. கருப்பேன் குசும்புக்காரன். ஏன்னா இதே குசும்போட தலைவர் ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியையும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பல கோடி செலவு பண்ணி பிராங்க் பண்ணாருன்னா நம்புவீங்களா? நான் அரசியலுக்கு வருவது உறுதி. காலிக்கப்பா கொடுத்துருக்கானே, ஏப்ரல் ஃபூல். பொலிட்டிக்கல் டாபிக் உள்ள போனாலே இதெல்லாம் கேள்வியா கேட்டுருவாங்கன்னு எந்த பிரஸ் மீட் போனாலும் தலைவர் போடுற முதல் டிஸ்க்ளைமர், நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். துறையில இருந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்கார் நடிகர் விஜய். அதுல அவர் பேசுற விஷயங்கள்லாம் ரைட், ஆளவுற. என்னதான் ரஜினிகாந்த் இப்படி ஆராகாந்தா மாறினாலும் ஈஸியா எல்லா கிரியேட்டர்ஸும் தலைவரை மீம் டெம்ப்ளேட் காந்தா மாத்திட்டு இருக்காங்க. தெரியுமா? தெரியல. தெரியுமா? தெரியல. தெரியுமா? தெரியல. சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வழக்கம் போல வன்மத்தை கக்கிட்டாண்டான்னு கமெண்ட்ல போடுங்க. பட் அது கூடவே அடுத்து யாருக்கு தேங்காய் பால் ஊத்தலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.